ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி செடியில் நிறைய மொட்டுக்கள் வைக்கிறதுக்கும் நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கும் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னம்மா, செடியில் மொட்டுக்கள் வைக்கிறதுக்கு பூ பூக்கிறதுக்கு டிப்ஸ் சொல்கிறேன்னு சொன்னேன். உன் செடியிலே மொட்டையும் காணும் பூவையும் காணும்னு பார்க்குறீங்களா? நான் இப்போ ட்ரிம் பண்ணி விட்டு 10 நாள் கிட்ட தான் ஆகுது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, செடியை நான் சரியாக கேர் பண்ணாமல் விட்டுட்டேன். அதனால நிறைய மாவு பூச்சி வந்துருச்சு. இலை போனால் கூட போயிட்டு போகுது அப்படின்னு மொட்டோட கஷ்டப்பட்டு கட் பண்ணி போட்டேன். எல்லாரும் மொட்டு போகிறதுக்கு தான் ஃபீல் பண்ணுவாங்க. நீ என்னம்மா இலை போகிறதுக்கு ஃபீல் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? இந்த இலையை வச்சு தான் நான் ஹேர் பேக்கே போடுவேன். ஓகே, ரொம்ப பிளேடு போட்டாச்சு. வாங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் செம்பருத்தி செடி இப்போ தான் நட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் ஓகே. அப்படி இல்லை பழைய செடியாக இருக்குது ஆனால் மொட்டே வைக்க மாட்டேங்குது, பூ பூக்க மாட்டேங்குது அப்படின்னா நான் சொல்கிற டிப்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செம்பருத்தி செடியை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு வெயில் படுற இடத்துல வைங்க. அப்போ தான் செடி நல்லா செழிப்பாக வளரும், பூக்களும் நிறையா பூக்கும். மார்னிங்கும் ஈவினிங்கும் 2 நேரமும் நம்ம செடிக்கு தேவையான அளவு தண்ணி கொடுக்கணும். லிமிட்டை மீறி கொடுத்துடக்கூடாது. இப்போ நான் ட்ரிம் பண்ணி விட்டதுனால நிறைய பிரான்ச் வந்திருக்கு. அதே மாதிரி நீங்களும் ட்ரிம் பண்ணி விடுங்க. தேவையில்லாத கிளைகளெல்லாம் வெட்டி விட்டோம் அப்படின்னா அதே இடத்துல 4-5 கிளைகள் வரும். அதுலேருந்து நம்மளுக்கு நிறைய மொட்டுக்கள் கிடைக்கும். கிளைகளை மொத்தமாக சாப்பிட்ரும். உங்கள் செடியில் மாவு பூச்சி இருந்துச்சு அப்படின்னா கிளைகளை கட் பண்ணி விடுங்க. அப்படி இல்லைன்னா ஐஸ் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். எந்த ஒரு செடியாக இருந்தாலும் மண் கலவை ரொம்ப ரொம்ப முக்கியம். மண் நல்லா இருந்தால் தான் நம்ம செடி பார்த்திங்கன்னா நல்லா க்ரோத் ஆகும். மண் கலவை பார்த்திங்கன்னா செம்மண், தோட்டத்து மண், கோகோபித், தொழு உரம் கலந்து வச்சோம் அப்படின்னா செடி நல்லா வளரும். உங்களுக்கு செம்மண் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் தோட்டத்து மண்ணே நிறையா வச்சுக்கலாம். உங்ககிட்ட மண்புழு உரம், மக்கிய உரம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் ஆட் பண்ணி கூட வைக்கலாம். இது இந்த செடிக்குன்னு இல்லை, எல்லா பூச்செடிக்கும் நீங்கள் இந்த மாதிரி வைக்கலாம். அதே மாதிரி மண் பார்த்தீங்கன்னா ரொம்ப இறுக்கமாக இருக்கக்கூடாது. இறுக்கமாக இருந்துச்சு அப்படின்னா பூக்கள் சரியாக பூக்காது. மண் நல்லா தளர்வாக இருக்க மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை கிளறி விடுங்க. நான் செடிக்கு என்ன உரம் கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயத்தோல் யூஸ் பண்ணுவேன். வெங்காயத்தோலை முத நாள் நைட்டே ஊற வச்சுருவேன் தண்ணியில். ஒரு நாள் ஃபுல்லாக ஊறினதுக்கப்புறம் மறுநாள் அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு தண்ணியை மட்டும் நான் செடிக்கு கொடுப்பேன். வெங்காய தண்ணியை நான் வாரத்துக்கு ஒரு தடவை கொடுப்பேன். அதே மாதிரி நம்ம வீட்டில் மாவு அரைக்கிறதுக்காக அரிசி, உளுந்து, வெந்தயம்லாம் ஊற வச்சுருப்போம்ல, அந்த தண்ணியும் நான் செடிக்கு கொடுப்பேன். ஆனியன் வாட்டர் நான் கொடுத்து ஒரு 3 நாள் கழித்து அரிசி, உளுந்து ஊற வச்ச தண்ணியை கொடுப்பேன். 15 நாளைக்கு ஒரு தடவை நான் வாழைப்பழ தோல் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் வாழைப்பழம் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கும் நல்லது, நம்ம செடிக்கும் நல்லது. வாழைப்பழ தோலை நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க. நல்ல ஒரு பாக்ஸாக எடுத்துக்கோங்க. அதில் தண்ணியை நிரப்பிட்டு வாழைப்பழ தோலை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. 2 நாள் வரைக்கும் அது நல்லா ஊறட்டும், நல்லா புளிச்சிருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் செடிக்கு கொடுக்கலாம். அது கொடுக்கறது பார்த்தீங்கன்னா தண்ணியில் டைலூட் பண்ணி கொடுங்க. நைட்ரஜன் சத்து உள்ள உரங்களை நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம். ஆனால் அளவுக்கு அதிகமாக கொடுத்துடக்கூடாது. அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம செடிகள் பார்த்திங்கன்னா வளர்ந்துக்கிட்டே தான் போகுமே தவிர பூக்களே சரியாக பூக்காது. நம்ம செடியில் நிறைய பூக்கள் பூக்கணும் அப்படின்னா பொட்டாசியம், மெக்னீஷியம், கால்சியம் இருக்கிற உரமாக கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா பூக்கள் நிறைய பூக்கும். இந்த சத்துக்கள்லாம் இருக்கிற பொருளை நம்ம தேடி அலையணும்னு அவசியமே இல்லை. நம்ம வீட்டு கிச்சன் ரூம்லேயே இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் தான். வெந்தயத்தை பார்த்தீங்கன்னா முதல் நாள் நைட்டே நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஒரு நாள் ஃபுல்லாக ஊறினதுக்கப்புறம் வெந்தயத்தை மட்டும் ஃபில்டர் பண்ணிவிட்டு தண்ணியை மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியை டேரெக்டாக செடிக்கு கொடுத்துறாதீங்க. 1 கப்பு தண்ணி எடுத்திங்கன்னா 4 கப்பு தண்ணி அதில் ஆட் பண்ணி செடிக்கு கொடுங்க. அதே மாதிரி நீங்கள் வெந்தயத்தை பொடி பண்ணி வச்சுட்டு 15 நாளைக்கு ஒரு தடவை ஒரு ஸ்பூன் செடிகளுக்கு கொடுத்துட்டு வரலாம். வெந்தய பொடி போடுறதுக்கு முன்னாடி மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு போடுங்க. போட்டுட்டு நம்ம தண்ணி ரெகுலராக ஊற்றிட்டு வரும்போது அந்த வெந்தயத்தில் இருக்க சத்தெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம செடிக்கு நல்லாவே கிடைக்கும். இது செம்பருத்தி செடிக்கு மட்டும் கிடையாது. மல்லிகைப்பூ செடி, முல்லைப்பூ செடி, ரோஸ் செடி, எல்லா பூ வகையான செடிகளுக்கும் நல்லது. உங்கள் செடியில் மொட்டுக்கள் உதிர்ற பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நம்ம வெந்தயத்தை உரமாக யூஸ் பண்ணும்போது மொட்டுக்கள் உதிராது, பூக்களும் நல்லா பெருசு பெருசாக பூக்கும். வெந்தயம் நம்ம யூஸ் பண்ணுறதுனால இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எறும்பு தொல்லை இல்லாமல் செடி நிம்மதியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தேமூர் கரைசல் நம்ம செடிக்கு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. அது கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா செடிகளில் மொட்டுக்கள் நிறைய வைக்கும், பூக்களும் நிறைய பூக்கும். தேமூர் கரைசலை பார்த்தீங்கன்னா நம்ம வேர் பகுதியில் கொடுத்துடக்கூடாது, இலைகளில் ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க.
அதே மாதிரி இட்லி மாவு வந்து புளிச்சு போச்சுன்னா நம்ம வேஸ்ட்டாக கீழே தான் ஊற்றுவோம். அந்த மாதிரி கீழே ஊற்றாம நம்ம தண்ணியில் டைலூட் பண்ணி செடிகளுக்கு வந்து கொடுத்துட்டு வரலாம். உரம் வந்து கொடுத்தா செடி நல்லா வளரும் அப்படிங்கிறதுக்காக டெய்லி வந்து நம்ம செடிக்கு உரம் கொடுத்துடக்கூடாது. நம்ம அதிகமான உரம் கொடுக்கும்போது செடி வந்து பார்த்திங்கன்னா வாடி போயிடும். அதனால 3 நாளைக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு உரத்தை மாறி மாறி கொடுத்துட்டு வாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செடிக்கு தகுந்த அளவு மட்டும் உரம் கொடுங்க. ஓகே, இன்னைக்கு நான் சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.